படம் நல்லா இருந்ததுங்க. நூறு சாமி தான் பார்த்தேன். எமோஷனலாக ரொம்ப நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. சசி வந்து அவர் திரும்பவும் ஐ எம் ஓஜி சசி. நம்ம இதுக்கு முன்னாடி சசி படங்கள் நிறைய பார்த்துருப்போம். அவரோட படங்கள் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான். எப்படி ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சசியோட மூவிஸ் மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகிறது கிடையாது. இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவி தான். குறிப்பாக லேடிஸ் எல்லாம் கன்ஃபார்மாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துக்கு இந்த படத்தை வந்து பார்த்தா கண்டிப்பாக நாம் வந்து யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த படத்தோட அப் டு எண்டு வரைக்கும் ஒரு இடத்துலையாவது அழாமல் நம்மளால் இருக்க முடியாது. கண்டிப்பாக கண்டு தண்ணி ஏன் மிஸ்ஸஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரல. அவங்களாம் டீப்லி விஜய் ஆண்டனி ஃபேன் வந்திருந்தாங்கன்னா படம் முழுக்க அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வராது நல்லா தான் போச்சு. இன்னொரு தடவை அவங்கள வந்து இந்த மாதிரி படத்தை கூட்டிகிட்டு வந்து காட்டணும். ஒரு பிள்ளைகளுக்காக ஒரு விதவை பெண் படக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. விதவை திருமணம் அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த கான்செப்ட் ரொம்ப ஓல்டு கான்செப்ட் தான். பட் அதையே இந்த புதுசாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காரு நம்ம சசி. ரியலி நல்லா இருக்குங்க படம். சுவாசிக்கு அவங்க தான் இன்ஃபேக்ட் எவ்ரி ஷாட் மேக்கிங் க்ளோஸ் அப் அப்படியே எமோஷனலாக நம்ம அப்படியே அவங்க கூட கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். நாம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். நான் கன்ஃபார்மாக இந்த படம் வந்து நேஷ்னல் அவார்ட் சுவாசிகாவுக்கோ அல்லது இந்த டீமுக்கோ ஏதாவது ஒரு அவார்டாக கிடைக்கும். வணக்கம். நூறுசாமி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்ம சசி அவர்களுடைய டைரக்ஷன், அப்புறம் விஜய் ஆண்டனி அவர் நடிப்பில் அவருடைய ப்ரொடக்ஷன்லேயும் அந்த படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த ரிவ்யூ பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ரிவ்யூ பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி படம் பார்த்த திருப்தி வந்து எனக்கு ரொம்பவே இருக்குது. இன்றைக்கி நைட் எனக்கு தூக்கம் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா வழக்கமாக நம்மளோட தமிழ் சினிமாவில் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்தில் ஒரு படம் வந்து நம்மளுடைய தூக்கத்தை கலைக்கிற மாதிரியும் இப்படிலாம் நடந்திருக்குமா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இப்படிலாம் நடந்திருக்குமா, இப்படிலாம் நடந்ததை வந்து நம்ம லைவாக பார்த்துருப்போமா, இல்லை இது மூலயமா வந்து நம்ம ஏதாவது நமக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் வருமா, நம்மள ஏதாவது பாதிச்சிருக்குமா, பக்கத்து வீட்டில் நடந்தது இல்லை பக்கத்து தெருவில் நடந்தது இல்லை நம்ம ஊர்லேயே நடந்தது இல்லை வேற ஊரில் நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருப்போம், பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். அதை வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டாக ஒரு உண்மை கதையை தழுவி தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த கதை ஒன்லைன் கதை என்னன்னா வந்து மறுமணம். அதாவது ஒரு 42 வயது உடைய ஒரு பெண்மணி, அவங்களுக்கு காலேஜ் வயசில் 2 பசங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மறுமணம் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய 2 பசங்க வந்து விருப்பப்படுவாங்க. இந்த மறுமணம் வந்தாலே வந்து ஊர் என்ன பேசுவோம், அப்புறம் உறவினர்கள் என்ன பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அப்புறம் சுற்றார் உறவினர் இந்த உலகம் வந்து நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த படத்துடைய கதை. ஆனால் இந்த படத்தையே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்களா, இல்லை காமெடியாக எடுத்திருக்காங்களா, இல்லை ஒரு கமர்ஷியலாக எடுத்திருக்காங்களான்னு கேட்டால் கொஞ்சம் காமெடி போர்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ரொம்ப அதிகம் அப்படின்றதெல்லாம் இல்லை. தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் மாரி செல்வராஜ் படம்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இந்த மாதிரி கதைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய கதையில் தான் ரொம்ப இன்டென்ஸாக கொஞ்சம் வெட்டு குத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வெட்டு குத்து அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் கதை வந்து ரொம்ப இன்டென்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப காமெடியாகவும் இல்லாமல் வந்து ஒரு விழிப்புணர்வு படமாக வந்து இந்த வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு 2 பேருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். யாருக்குன்னா இந்த படத்துடைய டைரக்டர் சசி அவர்களுக்கு. ஏன்னா அவருடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 90s ஆரம்பத்திலேயே அவர் வந்து படங்கள்லாம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல. ரோஜா கூட்டம் அப்படின்றது அவருடைய படம் தான், அவர் டைரக்ட் பண்ண படம் தான். அதுக்கப்புறம் பிச்சைக்காரன், விஜய் ஆண்டனி நடித்த பிச்சைக்காரன், அதுக்கப்புறமும் இன்னும் 2-3 படங்கள்லாம், சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த படமும் வந்து நல்லா இருக்கும். எல்லாமே வந்து லவ் மூவி, அப்புறம் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, அப்புறம் சென்டிமெண்டல் மூவி அப்படின்றலாம் வந்து எழுந்திருப்பாரு. அதுலேயும் குறிப்பாக சிவப்பு மஞ்சள் பச்சையில் ஒரு குறிப்பிட்ட டைலாக் ஒன்று வரும். பொம்பளைங்க போகிற ட்ரெஸ்னா உங்களுக்குலாம் நான் அவ்வளோ கேவலமாடா அப்படின்ற மாதிரி பெத்த அம்மா வந்து பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த டைலாக் மூலியமாகவே அவருடைய சிந்தனை அந்த ஒரு கதை மூலியமாகவே ஒரு முழு கதையை உருவாக்கினா வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதான் ஒரு மறுமணம் மூலயமா அந்த முழு கதையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. நம்ம மறுமணம் அப்படின்றனாலே ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படின்றத பற்றி தான் வந்து வரும். இந்த முற்போக்கு சிந்தனைன்னு வரும்போது இந்த வீடியோவுக்கு நான் ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் முற்போக்கு சிந்தனைனாலே இது யாராருக்கெல்லாம் பிடிக்காதுன்னா இந்த ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கவங்க, அதாவது ஜாதி வெறியர்கள், அப்புறம் வந்து மதத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க மத வெறியர்கள், அப்புறம் வந்து பெண்ணடிமைத்தனத்தை வந்து ஆதரிக்கிறவங்க, இந்த ஜாதி மூலியமாகவும் மதம் மூலியமாகவும் வந்து பெண்ணடிமைத்தனத்தை வந்து ஆதரிக்கிறவங்க. அதுவும் ஊருக்குள்ள சில பேர் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. சில பேர் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, பல பேர் இல்லை. அந்த சில பேர் வந்து பல பேர் வந்து கெடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பொம்பளைங்களை சீன்றது, பொம்பளைங்களை அசிங்கமாக பேசுறது, அந்த குடும்பத்தை அசிங்கமாக பேசுறது, அதாவது என்ன சொல்கிறது, புருஷங்களை இறந்தவங்களை வந்து கேவலமாக பேசுறது, அதெல்லாம் வந்து இந்த படத்தில் அடித்து துவைச்சி பிரித்து காய விட்டு அந்த டைலாக்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. படம் பார்த்துட்டு இருக்கவங்களும் வந்து செமையாக வந்து கிளாப்ஸ் பண்ணுறாங்க. படத்தில் அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் யாருக்கு கொடுக்குன்னா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு. ஏன்னா இது ஒரு உமன் ஓரியன்ட் மூவி. இதில் வந்து சாஷிகா விஜய் அவங்க தான் வந்து
ஹீரோ ரோல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்களோட சர்க்கிள் வச்சு தான் வந்து இந்த படம் கதையை வந்து முழுக்க முழுக்க அப்படின்றது வந்து நகரும். ஒரு பெண்ணுடைய வலி என்ன, அதாவது புருஷனை இழந்தவங்க அவங்களுடைய வலி என்ன அப்படின்றது இந்த படத்தில் வந்து அழகாக வந்து ரொம்ப ஆணித்தரமாகவும் காமிச்சிருப்பாங்க, ரொம்ப டீப்பாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு 42 வயசில் ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மறுமணம் தேவையா அப்படின்றதைய வந்து அவங்க வந்து அழகாக வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. நம்மலாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு என்னன்னு சொல்கிறது, ஆண்களுக்கு இங்கே நிறையாமே ஈஸியாக கிடைச்சறதுனால பெண்களும் அதே ஒரு ஈஸியாவோ இல்லை ஒரு கஷ்டமாவோ ஒரு வார்த்தையாக ஒன்று கேட்டாலுமே அவங்கள வந்து இந்த சொசைட்டியில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொச்சையாக விமர்சனம் பண்ணுறது, தேவையில்லாமல் அவங்க மேலே பழி சுமத்துறது அப்படின்றத மாதிரி தான் சொசைட்டி திரும்ப திரும்ப அப்படின்றது இருக்குது. இந்த இன்னல்களில் அதில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் பல பேர் வந்து உயிரை விட்டவங்களாம் இருக்காங்க. பல பேர் வந்து என்னன்னு சொல்கிறது, குடும்பத்திலேயே வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்தவங்களா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி அனுபவத்தில் இருந்தவங்க இல்லை அந்த மாதிரி இன்னல்களை சந்தித்த குடும்பங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கண்ணீர் சிந்திட்டு படம் பார்க்காம வெளியில் வரவே மாட்டாங்க. இந்த படத்துக்கு என்னுடைய பாயிண்ட் அப்படின்றது 10க்கு நான் 10 அப்படின்றதனே சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கே வந்து மிகப்பெரிய கட்ஸ் அப்படின்றது வேணும். விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து இந்த படத்தில் நடித்தவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. நான் ஏன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கான்னு சொல்கிறேன்னா, அவர் செகண்ட் ஹாஃபில் தான் இன்ட்ரோவே வருவார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மூலியமாகவே வந்து ஹீரோயின் ஓரியன்ட் மூவி. அப்புறம் வந்து அந்த சாஷிகா விஜய் அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 பசங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து கதையை வந்து நகர்த்தியிருப்பாங்க. ஒரு கிராமத்துக்குள்ள என்னென்ன இன்னல்கள்லாம் இருக்கும், என்னென்னலாம் வந்து இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கும், நாம ஏன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்த சந்ததிக்கு எப்படி காட்டுறது அப்படின்றது ஒரு 3 மணி நேரம் படமோ இல்லை 2 மணி நேரம் படம் மூலியமாக வந்து காட்டலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் தயவு செஞ்சு சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை வந்து நீங்கள் ஃபேமிலியோட தேட்டருக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் ஏன் வந்து குழந்தையோட வந்து பார்க்கணும், நான் வந்து மறுமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். பட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்கிறது, இந்த மறுமணங்கள் மூலியமாகவும் இல்லை விதவைகள் மூலியமாகவும் வந்து நம்ம சொசைட்டியில் என்னென்ன இன்னல்கள்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்றத அடுத்த தலைமுறை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அடுத்த தலைமுறையை வந்து சில பேர் சின்ன யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த என்ன சொல்கிறது, புருஷனை இழந்தவங்கள சில பேர் வந்து அவசகுணமாக நினைக்கிறது, கல்யாணம் கச்சேரி எல்லாமே நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிறது. ஆனால் கலாச்சாரம்னு பேசுவோம், ஆனால் வந்து திருப்பி பொம்பளைங்களே நம்ம வந்து கேவலமாக சித்தரிக்கிறது, இந்த மாதிரி வந்து அவசகுணமாக பார்க்கறது அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சரியாக பேர் எனக்கு வந்து ஸ்ரீராம் சம்திங் நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு சரியா. இந்த படத்துக்கு அவரும் வந்து ஒரு முக்கிய உயிரோட்டம் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ், இந்த படத்தை வளவலா குழகான்னு எடுத்துகிட்டு போகாமல் 2.25 மணி நேரத்தில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிச்சிருக்காங்க. படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரோலில் வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து 10 out of 10 அப்படின்றது வந்து நான் பாயிண்ட் அப்படின்றத நான் கொடுப்பேன். மறக்காமல் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் ஏன் சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இப்போது தமிழ் சினிமா நல்லா இல்லை, 1000 கோடி மூவி 2000 கோடி மூவி அப்படின்னு அதர் ஸ்டேட் மூவிஸ்லேருந்து வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அது வந்து நான் முழுக்க தப்பு அப்படின்ற சொல்ல. பட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தில் என்ன இருக்குது, நான் என்ன கேட்குறேன், அந்த படம் நம்ம பார்த்தோம், அது மூலயமா நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்குது, நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து என்ன கடத்த போகிறோம், இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன இருந்துச்சு. இப்போ புஷ்பா அப்படின்றது பார்ட் 1 நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் புஷ்பா 2ல என்ன இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து வல்கர் தான். என்னன்னா நம்ம கிட்ட காசு போடுங்க தான் மிச்சம். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து நல்ல படங்கள் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் சூப்பராக இருக்குது, சூப்பர் டூப்பராக இருக்குது. என்ன வந்து நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து டைவர்ட் பண்ணி இதுதான் நல்ல படம், அதாவது மோனிகா பலூஜி இறங்கி வந்தாச்சு அப்படின்ற மாதிரி படங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். பட் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம பார்க்குறோம் ஏ சர்டிஃபிகேட் மூவி. பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி படங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நம்ம தமிழ் சினிமாவும் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்க்கும் வந்து ஒரு வேஜஸ் அப்படின்றது ஒரு சம்பளம் மூலியமாக கிடைச்சி அவங்களும் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும், இங்கே இந்த ஃபீல்ட்லேயே நம்ம இருக்கலாம் அப்படின்றது ஒரு தைரியம் அப்படின்றத நம்ம தான் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி படங்களையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த 1000 கோடி 2000 கோடி மூவியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, பட் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலிஸாக வந்து பாருங்கள் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. சௌஷிகா மேமுக்கு வந்து கண்டிப்பாக அவார்டு கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து முழுக்க அவங்கள பின்புலமாக வச்சு முன்புலமாக வச்சோம்னா கதை முழுக்கவே வந்து நகரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க படத்திலே வந்து அவங்க தான் ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து இன்ட்ரோ கொடுப்பாரு. ஸோ இந்த படத்தில் அவார்டு கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் மனசில் இடம் சப்போஸ் அவார்டு கிடைக்கலனாலும் கண்டிப்பாக நிறைய பேர் மனசில் வந்து இடம் பிடிப்பாங்க. தேங்க்யூ. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா இந்த படம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சுவாசிகா தான் ஹீரோ இந்த படத்தில் ஃபுல்லாகவே.
அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நமக்கு நிறைய இடத்துல வந்து எங்கள் ஹோமில் படித்த தம்பி ஞாபகம் ஒன்று வருது. ஏன்னா எங்கள் தம்பியும் அதே மாதிரி தான், அண்ணனும் தம்பியும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கெல்லாம் மறு திருமணம்லாம் பண்ணல, அதெல்லாம் வந்து கேவலமாக நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா அந்த மறு திருமணம்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அம்மா சின்ன வயசுலேயே வந்து ஹஸ்பண்ட் இழந்தவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. வந்து அது கல்யாணம் பண்ணாமல் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து சூப்பராகவே காட்டிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷத்துலேயே காட்டிடுவாங்க. இந்த படத்தில் வந்து என்னத்தை நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அந்த பசங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு அம்மா வந்து எடுத்து வந்து வளர்த்துறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ஒரு அப்பா கூட எடுத்து நடத்திடலாம். இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு கூட அவர் பண்ணிடுவார். நீ ரெக்கார்டே பண்ணலையா? சரி, ஓகே. அதான் அந்த மறுமணம் வந்து இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக சொல்ல முடியுமா? அது இந்த படத்தில் தான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஆனால் நிறைய இடத்துல வந்து டேரக்டர் மிஸ் பண்ணது காரணம் வந்து இது ஒரு காமெடி படமாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக காமெடி படமாக எடுத்திருந்தா ஒரு மாதிரி அது வேறு மாதிரி போயிருக்கும். பட் காமெடியும் சீரியஸும் ரெண்டும் கலந்து கலந்து எடுக்கிறதுனால நமக்கு நமக்கு நிறைய சீன்ஸ் வந்து அழுகுற மாதிரி இருந்தாலும் அடுத்த சீனே சிரிக்க வச்சுறாங்களா, அது வந்து நமக்கு டக்குன்னு அந்த அந்த கதையை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வர மாதிரி இருக்குது. அது மட்டும்தான் ஒரு மைனஸ் ஆகுது. மற்றபடி சுவாசிகா வந்து இந்த படத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க அந்த அந்த ஆக்டிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு ஒரு பொண்ணாக வந்து ஹஸ்பண்டை இழந்துட்டு அவங்களோட வலி, அவங்க அவங்க மற்ற அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்னென்ன பேசுவாங்க, அவங்க எப்படி எப்படிலாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு நம்ம நம்ம கதையில் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் படத்தில் பார்க்குறப்ப அந்த அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. நம்ம செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் விஜய் ஆண்டனி வருவார். ஏன்னா அவர் இன்டர்வியூலே சொல்லிட்டார், நான் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் வருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் வருவார். அவருக்கும் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும். பட் அவரோட கதையை வந்து பெருசாக காட்டாமல் இந்த சுவாசிகாவோட கதையை மட்டும் பெருசாக காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 ஹீரோவும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த பசங்களாம் நடித்த 2 ஹீரோவும் சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்காங்க. அவங்க அவங்க ஆக்டிங் வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் சில இடத்துல வந்து நேச்சுரலாக இருக்குது. அந்த ஹீரோயினும் 2 ஹீரோயின் வருவாங்க. அவங்க வந்து சும்மா காட்சி பொருளாக தான் வருவாங்க. மற்றபடி இந்த படத்தில் வந்து மறுமணம் வந்து நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அம்மா ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஹஸ்பண்ட் இழந்தவங்க வந்து மறு கல்யாணம் வந்து பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து ஊருக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ தப்பாக பேசுவாங்கன்னு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். பட் அது வந்து அந்த மறுமணம் வந்து அந்த தான் பையனே வந்து பண்ணுறப்ப பண்ணி வைக்கிறப்ப அது அது அதை ஏற்றுக்க முடியாதான் நிறைய பேர்த்துக்கு. பட் ஆனால் இந்த படம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இது யோசிப்பாங்க. ஒரு ஒரு செகண்டாவது யோசிப்பாங்க. நம்ம சின்ன வயசுலேயே அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அது வந்து இந்த படம் வந்து வலியுறுத்துது. சென்டிமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த அம்மா படுற கஷ்டங்கள், அதுக்கப்புறமேட்டு அந்த அம்மா ஒரு இடத்துல வந்து தான் பையனிட்டு கேட்கும், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ கோச்சிட்டு போயிடுவான், கோச்சிட்டு பேசாமல் போயிடுவான். பட் அதுக்கப்புறமேட்டு அவங்க அந்த எடுத்து வளர்த்துனவங்க வந்து ஒரு ஹோமம் மாதிரி, அதால் தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இந்து மதத்தில் சொல்லாமல் கிறிஸ்டிவ மதத்துலேருந்து சொல்லுவாங்க. அந்த அந்த மதத்துலேருந்து சொல்கிறப்ப நாங்கள் தான் வந்து கடவுளை வந்து ஏற்றுக்கிட்டு நாங்கள் இந்த சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்களும் என்னத்துக்கு அந்த மாதிரி வாழ்கிறீங்க? நீங்கள் அடுத்த கல்யாணம் பண்ணிவிட்டு ஏன்னா உடல் தேவைன்னு ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. அது சாகிற வரையும் இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனால் எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு வந்து இருப்பாங்க. நிறைய விடோஸை பற்றி தான் இந்த படம் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் அழுந்துட்டு உட்காந்ததை நான் பார்த்தேன் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறேன். அது பார்க்குறப்ப நல்லா இருக்குது. மியூசிக் இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, சில இடத்துல மைனஸாகவும் இருக்குது. அது ஒரு மாதிரி நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து அவரோட ப்ரொடக்ஷனாகவே அவர் படம் ஃபுல்லாக வரணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் யார் ஹீரோன்னு அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இவங்க ஃபுல்லாக வரட்டும், நான் எங்கே வரணுமோ அங்கே வந்துட்டு என்னோடய ஸ்கோரை நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் விஜய் ஆண்டனி பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் வந்து சசி டைரக்டர் எடுத்திருக்காரு. அதே தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. நம்ம பிச்சைக்காரன் அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுலேருந்து என்டையர்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓவராலாக இதை ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக 10க்கு ரேட்டிங் நான் அடக்க விரும்பல. அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். கிடைச்சா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பெஸ்ட் ஆக்டருக்கு வந்து கிடைக்கிறது வந்து
இவங்களுக்கு கிடைக்கலனா வேறு யாருக்கு கிடைக்க போகுது, அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு இடத்துல உடஞ்சி எழுவும் போதே அவங்க உட்கார வச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மறுலாம் அது ஆர்டிஃபிஷியலாக தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஏற்கனவே அழகாக இருப்பாங்க. அதில் வந்து அது மருவெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிராமத்து பொண்ணு மாதிரி மாற்றி வச்சுக்கிறாங்க. அது டோன் டவுன் பண்ணியிருக்காங்க. அதனால் அது பார்க்குறப்ப நல்லா தான் இருக்கு.